ஈடுபாடாக இருந்தால் சிக்கிடுவீங்களா? ஈடுபாடு இல்லாமல் செஞ்சோம் வேலையே நடக்காது. நடக்காத மாதிரி வேலை என்னத்துக்கு பண்ணணும்? வாழ்க்கை வீணாக போன மாதிரி தானே. இப்போ தானே நான் சொன்னேன், வாழ்க்கைன்னா இவ்வளோ தான். அவ்வளோ சக்தி இருக்குது, அவ்வளோ நேரம் இருக்குது. இது ரெண்டு சேர்த்து எந்த அளவுக்கு நாம் வெற்றிகரமாக நடத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கை. நேரம், இந்த உயிர் சக்தி. ஈடுபாடு இல்லாமல் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது ஒரு உயர்ந்த நிலையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? எதே இருக்கட்டும், படிப்பு இருக்கட்டும், தொழில் இருக்கட்டும், ஆன்மீகம் இருக்கட்டும், அரசியல் இருக்கட்டும், எதே இருக்கட்டும், ஈடுபாடு இல்லாமல் செஞ்சால் அது வெற்றிகரமாக நடக்க முடியுமா? ஒரு உயர்ந்த நிலையில் நடக்கும். ஈடுபாடு இல்லாமல் செய்கிறதுன்னு என்ன அர்த்தம்னா, நம்ம திறமை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு கூட பண்ண மாட்டோம். நாம் இன்னொருத்தர் மாதிரி பண்ண தேவையில்லை. நமக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்குதோ அதனால் முழுமையாக செய்யணும் தானே நம்ம வாழ்க்கையில். இன்னொருத்தருக்கு ஒப்பிட்டு பார்த்துக்க வேண்டாம், ஐயோ நான் அவர் மாதிரி இருக்க முடியலையேன்னு வேண்டாம். நமக்கு நம்ம திறமை எவ்வளோ இருக்குதோ அதனால் முழுமையாக உபயோகப்படுத்தணும் தானே. ஈடுபாடு இல்லாமல் செய்கிறதுன்னு அர்த்தம் என்னென்னா, நம்ம திறமை கூட முழுமையாக உபயோகப்படுத்த மாட்டோம், அதில் பாதி பண்ணிக்குவோம். இந்த மாதிரி ஆசை இருந்தால் இன்னொரு இடத்துல போய் பண்ணலாம், சொர்க்கலோகத்தில் போய் வேலை பண்ணிக்கலான்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நோய். நிறைய பேர் என்கிட்ட வர்றாங்க, இப்படியே வந்துட்டு, சத்குரு என்னால் முடியல, இவர் இருக்காங்களே இந்த 2 பேர், இவர் பார்த்தா எனக்கு ஆகாது, அவர் கூட நான் வேலை பண்ண முடியாது. இவருக்கு போகும் இல்லை, நான் உங்கள் வீட்டை பற்றி எல்லாம் பேசலை. அதுக்கு நான் சொல்லுவேன், அம்மா இந்த உலகத்தில் இப்படி தான் இருக்கிறாங்க மக்கள், இப்படி தான், இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி இப்படி தான் இருக்கிறாங்க. இங்கே எதனால் பண்ணணும்னா இவர் கூட அவர் கூட அவர் கூட அவர் கூட தான் பண்ணணும். அது ஏதோ வித்தியாசமான ஆள் கூட நீங்கள் வேலை பண்ணணுன்னா நீங்கள் சொர்க்கலோகத்துக்கு போயிடணும், இங்கே இருக்கக்கூடாது. நீங்கள் இங்கே வேலை பண்ணணுன்னா இந்த மாதிரி மக்கள் கூட தான் வேலை பண்ணணும். வேலை பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இவர் கூட அவர் கூட அவர் கூட அவர் கூட பண்ணணும். இவர் யாரும் நமக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடணும். சொர்க்கத்துக்கு ப்ரமோஷன் ஆகுதுன்னா எதுக்கு டிலே பண்ணிக்கணும் இல்லையா? எதுக்கு டிலே பண்ணிக்கணும்? அதனால் ஈடுபாடுனால சிக்கல் ஆகலை நமக்கு. எதனால சிக்கல் ஆகிடுச்சுன்னா, நாம் தேர்ந்து ஈடுபாடு நமக்கு, நம்ம எல்லாத்துக்கும் கூட ஈடுபாடு இல்லை. ரொம்ப தேர்ந்து இவர் கூட மட்டும்தான் ஈடுபாடு நமக்கு. இவர் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தா பிடிக்காது, இவர் கூட மட்டும்தான். இப்போ சிக்கல் தான் வரப்போகுது. நம்ம ஈடுபாடு எப்படி இருக்கணும்னா, நம்ம உயிர் கூட தொடர்பு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கூட ஈடுபாடு. நம்ம சுவாசிக்கிற காற்று, குடிக்கிற நீர், சாப்பிட்ற உணவு, நடக்கிற மண், சுத்தம் இருக்கிற மனிதன், ஆண் பெண், குழந்தை, மரம், செடி எல்லாத்துக்கும் கூட நமக்கு ஈடுபாடு இருந்தால் எதுலேயும் சிக்கல் இல்லை. நமக்கு எல்லாத்துலேயும் ஈடுபாடு. போய் என்கிட்ட யாரோ முதலாவது தடவை பார்க்காத ஆள் இப்போ என் முன்னாடி வந்தால் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க எவ்வளோ ஈடுபாடோ அதே ஈடுபாடு தான் எனக்கு அந்த க்ஷணத்தில். அடுத்த நாள் திருப்பி பார்க்க மாட்டேன் அவரை. அதுக்கு என்ன, இந்த ஒரு க்ஷணம் ஒரு உயிர் நம்ம முன்னாடி வந்தால் முழு ஈடுபாடாக இருக்க முடியாதா? என்ன ஆகிடும், என்ன இருக்குது உங்ககிட்ட சிக்கி போகிறதுக்குன்னு கேட்குறேன். அப்படி இல்லை, தேர்ந்து ஈடுபாடு, இதனால சிக்கி போகுது. எல்லோரும் கூட ஈடுபாடு, சிக்கி போகிறதுக்கு எங்கே இருக்குது? உயிர் கூடியே, நம்ம சுத்தம் இருக்கிற உயிர் கூடியே, உயிருக்கு மூலமாக இருக்கிறது என்ன இருக்குதோ அது கூட எல்லாமே நமக்கு ஈடுபாடு இருந்தால் சிக்கலுக்கு வாய்ப்பு இல்லை. நாம் தேர்ந்து யாரோ 2 பேர், சேலத்தில் 2 பேர் இருக்காங்க நமக்கு, வேறு யாரும் நமக்கு பிடிக்காது, 2 பேர் நமக்கு. அந்த 2 பேர் கூட ஈடுபாடு பண்ண போனால் சிக்கிக்குது. வேண்டாம், எல்லோரும் கூட ஈடுபாடு. யார் ரோட்டில் பார்த்தாலும் நல்லா சரிங்க பார்க்கலாம். ஆரம்பத்தில் என்னமோ நினச்சிக்குவாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கும்பிடுவாங்க. ஓ அந்த அம்மா எப்படி இருக்குது பாருங்கள். ஆரம்பத்தில் என்னென்னமோ நினச்சிக்கிட்டோம். நீங்கள் பாட்டு நல்லா சிரித்தா தப்பாக நினச்சிக்கிறாங்க, நான் கும்பிடுவீங்க. நீங்கள் யார் பார்த்தால கடவுள் எப்படி கும்பிடுறீங்களோ அதே விதமாக
அதே உணர்வோட மரம் பார்த்தாலும் செடி பார்த்தாலும் மாடு பார்த்தாலும் எருமை பார்த்தாலும் ஆண் பார்த்தாலும் பெண்ணு பார்த்தாலும் இப்படி கும்பிடிடுங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாருங்கள், உங்கள் ஊரில் சிக்கல் ஒன்றும் இருக்காது. நீங்கள் நினச்சி யாரோ ஒருத்தர் கூட சிரிப்பீங்க. சேலத்தில் ஃபுல்லாக 2 பேர் இருப்பாங்க, அவருக்கு மட்டும்தான் சிரிப்பீங்க. சிக்கல் தான் ஆகும். எல்லாரும் கூட ஈடுபாடு வந்துச்சுன்னா சிக்கல் எங்கே வரும்?